சிவராமன் அவர்கள் அவருக்குரிய கட்டிட அமைப்பு கேள்விப்படும் போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எப்பொழுது இந்த கட்டிடம் ஆரம்பிக்கணும் என்று ரொம்ப நாளாக நான் அதை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நாள் வந்துவிட்டது. 2003 12 வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த கட்டிடத்திற்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஆடி 17ங்கிறது நம்முடைய 1943 வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு இந்த சாலைகளுக்கு வெள்ளத்தமாவது உத்தேசிக்கு புறத்திலும் நகத்திலும் கிடைத்த காட்சி. அன்றைக்கு ஆடி 17 ஆகஸ்ட் 1ங்கிறது இங்கிலீஷ், ஆடி 17ங்கிறது இன்றைய நாள். எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நல்ல முடிவுகளை எடுப்போம். கட்டிடம் நல்ல முறையிலே உருவாகும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த தேவாலயம் சொந்தமாக அமையட்டும். இதனுடைய பராமரிப்பு, இதனுடைய கட்டிடங்கள் அமைக்கப்படும் விதம் எல்லாமே திண்டுக்கல் இருக்கின்ற அந்த பெரியவர்கள் எல்லாம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். நான் கோவையில் இருந்தாலும் என்னை சார்ந்த பலரும் இருக்கின்றார், மதுரையில் இருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் எல்லா ஆண்டுகளும் உங்களோட கண்டிப்பாக ஒத்துழைப்போம். எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ஆலயத்துல மிகச்சிறந்த இந்த ஆலயம் நிறைய இடத்துல எல்லாருக்கும் தெரியாம இருக்கக்கூடிய இந்த தெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதாங்க. அதுக்கு என்னென்ன இடத்துல முதல்ல கட்டிடத்தை முடித்துவிட்டு அந்த கட்டடம் ஆரம்பிக்கும் பொழுதே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க, சுவாமிகள் தயா ஒழுக்கியல், தயா விசாரியல், தயா இன்மையன்னு சொல்லிருக்காரு. இந்த சத்விச்சாரத்துக்கும் இந்த ஒழுக்கத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு நம்ம இடத்தை அதுக்கிட்ட தனியாக ஒரு இடம் இருக்கிறது. ஞான சபைங்கிறது பார்த்தீங்கன்னா அருப்பெருஞ்சி ஆண்டவர் தயா தெரிஞ்சவர் இருக்கின்ற அந்த ஒரு சன்னிதானம். அது பக்கத்தில் சத்விச்சாரத்துக்கு ஒரு தனியாக ஒரு ஹால், புரோபகாரத்துக்கு ஒரு ஹால். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கலந்து ஆலோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, யார் ஒருவர் இங்கே பயிற்சிக்கு வர்றாங்களோ முதல்ல அவங்க என்ன பண்ணோம்னா கடவுள் உண்மை தெரிஞ்சுக்காம அருப்பெருஞ்சோதியை பற்றி நம்ம பேசிட்டு வச்சிருக்கோம். வடலூர்ல போனீங்க அப்படின்னா அந்த அருப்பெருஞ்சோதி வடலூர் ஞானசபையில் போனால் யாருக்கும் ஒன்றும் தெரியல, தயவுனால யாருக்கும் புரிய மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவம் என்ன சொல்றேன் அப்படின்னா, அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் காட்சியை காண்பதற்கு முன்னாடி, வள்ளல் பெருமானை தெரிந்ததற்கு முன்னாடியே சுவாமி சிவனானந்தாதான் எனக்கு எல்லாமே அவருடைய குருவாக இருந்து அது வள்ளல் பெருமானை பற்றி அருப்பெருஞ்சோதியை பார்த்து என்ன என்று அவர் தான் எனக்கு சொல்றார். முழு ஈடுபாடு இப்போ எனக்கு என்ன இருக்கின்றது. காரணம் என்னன்னா, சுவாமிகளுடைய அவருடைய புத்தக விளக்கங்கள், அவர் நேரடியாக அவரை சந்தித்து எத்தனையோ விஷயங்களை அந்த முறையிலே தயவு தான் முதல்ல முக்கியமாக நமக்கு தேவைப்படுகின்றது. சுத்த சன்மார்க்கத்தில் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் தயவை ஒதுக்கி வச்சிடுறாங்க நிறைய இடத்துல. அருப்பெருஞ்சோதி மந்திரம் தான் சொல்லுங்கிறாங்க. அந்த ஞான சேகரை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அமைப்புன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம சுவாமிகள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இதுக்கு வாங்க, தயவை பற்றி முதல்ல திருத்தி தயவு பெருநிலையில இருந்துட்டு இதிலிருந்து என்ன பண்ணலாம், அருப்பெருஞ்சோதி காட்சியை காணலாம். அருப்பெருஞ்சோதியை பண்ணிட்டு தயவுக்கு வர முடியாது. இதுதான் படி. அதனால நம்ம சுவாமிகளுடைய அந்த கருத்துக்குள்ள தயவு பெருநிலையில எப்படி நம்ம காலை எடுத்து வைக்கிறோம், இந்த தயவுலேருந்து எப்படி அருப்பெருஞ்சோதியை காட்சியை காணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு அமைப்பு இங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள். நம்ம அதுக்கு கருத்துக்களை நிறைய கருத்துக்களை ஒருத்தருக்கு பேசிக்கொள்ளும் பொழுது சில விஷயங்களை எல்லாம் நம்மகிட்ட பகிர்ந்து அதன்படி நம்ம கட்டிடம் அமைத்துக் கொள்ளலாம். மற்றபடி இது எல்லோருக்கும் உகந்த ஒரு ஆலயமாக எல்லாரும் வழிபடும் அளவிற்கு பொதுவாக ஒரு அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாக இருந்து வந்திருக்கின்றது. அவருடைய ராமலிங்கம் அவர்களும் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். என்றால் எனக்கு இதுக்கு முன்னாடி தயவு நிலையை பரப்ப மட்டும் இங்கே அமைய வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை அவர்கள் வழங்கினார்கள். அவருடைய உரையை நாம் சிறந்தேற்க இருக்கின்றோம். ஏனென்றால் சுவாமிகளும் அதைத்தான் வலியுறுத்தினார்கள். கருணை என்பது தயவின் பிறப்பிடம் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரி நாம் இங்கே தயவுக்குத்தான், இந்த கருணைக்குத்தான் நாம் இங்கே முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்றோம். அது நாம் இந்த ஞான சபையானது கட்டப்படும் பொழுது எப்படியெல்லாம் அதை அமைக்க வேண்டும், இங்கே என்னவெல்லாம் நாங்கள் எதிர்காலத்திலே பயிற்சி தர வேண்டும்
இப்படியெல்லாம் நாம் இங்கே ஒரு லைப்ரரி, ஒரு நூலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை நாம் வைத்திருக்கின்றோம். அவ்வப்பொழுது நாம் அனைவரும் நேரம் கிடைக்கும் பொழுது இதில் நாம் ஒவ்வொருவரும் அளவலாக கலந்து ஆலோசித்து அதற்கேற்ப அவசியம் நிச்சயம் நாம் செய்வோம் என்று இந்த நல்ல கருமத்தினை கூறிக்கொண்டு அவருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய பெரியவர் மேலா நித்யானந்த் ஐயா அவர்கள் இங்கே தன்னுடைய அனுபவ உரையை அவர்கள் விவரிக்கின்றார். நிகழ்வும் 40 ஆண்டுகள் இணைந்து இருந்ததை நினைக்கும் போது மனமெல்லாம் குறைக்கின்றது, மனமெல்லாம் சிரிக்கிறது. ஐயா அவர்களின் புறங்களை அவருடைய அதற்குரிய பொருளையும் கூறி நாம் எல்லாம் உட்க வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு அவர் காட்டிய வழியில் இப்படி ஓர் ஆலயமும் நூலகமும் அமைவது நாம் யாரும் செய்த பணம் பாதிக்கவில்லை. சுவாமிகள் அவர்கள் இந்த இடத்தை அவர்கள் வாங்கினார்கள். சுவாமிகள் குறிப்பிட்ட அவர்கள் எண்ணப்படி கிழமை பாதை தெற்கு நோக்கி ஜோதி இருக்க வேண்டும் என்றும் இதை திறப்பு விழாவின் தேதியும் குறிப்பிட்டு விட்டார்கள். அவர் கூறும் பொழுதும் அவர் திறப்பு விழா செய்ய சொன்ன தேதிக்கும் இடையில் 1 மாதம்தான். அவருடைய அருட்செயலாலே 1 மாதத்தில் இந்த இடத்தில் இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி நல்ல முறையில் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது. அவையெல்லாம் நாம் அறிவோம். ஆனால் இது இப்போது எப்படி இருக்கின்றது? ஒரு தனி நபர் உரிமையாக இருக்கின்றது. அது இருந்தால் பின்காலத்தில் என்ன ஆகும் என்பதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றேன். நம் கண்முன்னாலே என்று பார்த்துக் கொண்டும் இருக்கின்றோம். சுவாமிகள் குருநாதருடைய நிலையம், சபாபதி நிலையமும் முன்னாடி முதல் தேவாலயம் திறந்தது அதுதான். அதுவும் இன்று இருக்கும் நிலையை நாம் ஓட்டி கவனிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு நிலையில் இது வந்துவிடக்கூடாது. சிரஞ்சீவியாக என்றும் எப்போதும் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கில் இதை நாம் பார்க்க வேண்டும். இதை ஒரு நிறுவனமாக அமைப்பாக அமைப்பதற்கு நம்முள் ஒரு சிலரை தேர்வு செய்து அறக்கட்டளையை உருவாக்கி அதன் வசம் இந்த இடத்தையும் சுவாமிகள்
கைப்படை நெருங்கி வைத்திருக்கும் நூல்களும் அச்சுப்பிரதிகளும் பொதுவுடைமை ஆக வேண்டும். அப்போதுதான் இது சிறந்தீதியாக நீடித்து நிலைக்கும். நம் காலத்திற்கு பிறகு அன்பை எடுத்து நிர்வாகம் செய்ய சுவாமிகளால் பல பேர் உருவாக்கப்படுவார்கள் அகத்தில் இருந்து. அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதை மேற்கொண்டால் சீரும் சிறப்புமான சிவநீதியாக வாழும். ஆகையால் கட்டிடப்பணி திருப்பணி என்பதெல்லாம் சுவாமிகளுக்கு ஏற்படுகிறதே அல்ல. அதையெல்லாம் விரும்பும் ஆத்மா அல்ல. இதில் நம் கவனத்தையும் பொருளையும் வீண்வரியம் செய்ய வேண்டாம் என்று என் கருத்து. பக்கத்தில் இருக்கும் இடத்தை வடக்கு புறமும் கிழக்கு புறமும் இருக்கும் இடத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை வாங்க வேண்டும் என்று நானும் திரு ராமலிங்கம் அவர்களும் அவருடைய மைத்திரர் அவரிடம் அவருடைய அண்ணன் தம்பிகளுக்கு பாதிக்கப்பட்டது. ஆயினால் அவர் வீட்டிற்கு சென்றோம், எல்லாம் எடுத்து சொன்னோம். இது எப்படியும் எங்களுக்கு வேண்டும், நீங்க கொடுக்கத்தான் வேணும், இது எங்க சொந்தத்துக்கு கேட்கல, பொது ஆலயத்துக்காக கேட்கிறோம் அப்படின்னு எவ்வளவோ மன்றாடி கேட்டோம். அவர் என்ன சொல்வார் பாவம், அவர் என்னுடைய தம்பிகளுக்கு பாதிக்கப்பட்டது, எனது இல்லை, என் தம்பிகள் கொடுக்கும் காலத்தில் யாருக்கும் இல்லாமல் இந்த அமைப்பிற்கு கொடுக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அது இதனால் வரை நடைபெறவில்லை. அதற்குரிய முயற்சிகளை எடுத்து அந்த இடத்தையும் வாங்கி பொதுமையாக்க வேண்டும், பொது உடைமையாக்க வேண்டும். ஒரு அறக்கட்டளையின் கீழ் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பிற்கு இந்த இடங்களும் வந்து சேர வேண்டும், நூல்களும் அவருடைய கைப்பிரதிகளும் வந்து சேர வேண்டும். அதன் பிறகு இந்த முயற்சியை எடுத்து செய்வதுதான் சால சிறந்தது, என்றும் நீடித்து நிலைக்கக்கூடியது, எல்லா மக்களும் பயனடையக்கூடியது என்று அறியேன் நம்புகின்றேன். இது நான் கூறும் வாக்காக நான் நினைக்கவில்லை. தயாநிதி அவர்களே என் உள்ளத்தில் இருந்து உணர்வுபூர்வமாக நீ ஊட்டிக் கொண்டே இருக்கின்றார் என்றுதான் நான் அறிகின்றேன். ஆகையால் மாறுபட்ட கருத்தை சொல்கின்றேனே என்று மனக்கிலேசம் வேண்டாம். இங்கே அப்படி மனக்கிலேசத்தோடு யாரும் இல்லை என்பதும் எனக்கு தெரியும். தயவின் அடிப்படையில் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இருந்தாலும் நல்லது கெட்டது ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு தன்மையில் இதை உங்கள் முன் வைக்கின்றேன். இந்த இடம் இப்போது யாருக்கு பாக்கியப்பட்டது? அன்று சாமிகளுக்கு பாக்கியமாக இருந்தது, என்று யாருக்கு? முதல். அடுத்து இந்த இடத்தை கட்டும்போது கட்டின பிறகு யாருக்கு சேர்ந்தது சேரும்? இது எல்லாம் அறியாமல் நாம் செய்து கொண்டு போவது மனது என்று அறிகிறேன். இந்த இடம் எப்பவும் தேவாலயம் சுரக்க பொது அமைப்பிடம் இது வந்து சேர வேண்டும், அதற்குரிய முயற்சிகளை தாங்கள் எடுக்க வேண்டும் என்று உங்களை சாமியோடு சிரம் தாழ்த்தி தயவின் அடிப்படையில் சாமியின் உத்தரவின் பேரில் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு